Alright, so Semiconductor Electronics Part 5. So already 4 sessions முடிஞ்சிருக்கு. Almost PN junction diode, then Zener diode பார்த்துருக்கோம். Diodeோட கடைசி பார்ட்க்கு வந்திருக்கோம், optoelectronic devices. நேற்று ஜஸ்ட் Zener diode மட்டும் பார்த்துருந்தோம். Zener breakdownோட ரீஜன், Zener breakdown ரீஜனில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக க்ரியேட் பண்ண மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு டயோட் Zener diode. அதோட பேசிக் தியரி அண்ட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இதனோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் நேற்று. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு இன்னும் 3 டயோட்ஸ் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்னு காமனாக அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ கரண்ட்டை எலக்ட்ரிக் எனர்ஜியை லைட்டாவோ ஆர் லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாவோ கன்வெர்ட் பண்ணுற டிவைசஸ் தான் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்கள் புக்கில் 3 ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று லைட் எமிட்டிங் டயோட், செகண்ட் ஃபோட்டோ டயோட் அண்ட் தேர்ட் சோலார் செல்ஸ். இந்த 3 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைட் எமிட்டிங் டயோட். இன்றைக்கி வந்து வேர்ல்டில் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன்லி நீங்கள் கூட கேட்டிருக்கக்கூடிய ஒரு டயோட் லைட் எமிட்டிங் டயோடாக தான் இருக்கும். பிஎன் ஜங்ஷன் டயோட் நம்ம அதிகமாக எந்தளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம், டே டு டே லைஃப்பில் பார்த்துருப்போம் அப்படின்றதுக்கான சான்ஸ் கம்மி தான். பட் எல்இடின்னு கண்டிப்பாக எல்லோரும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துலையாவது கேள்விப்பட்டிருப்போம். எல்இடி டிவியில் ஆரம்பித்து சும்மா நமக்கு ஏதாவது ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னா எல்இடி லைட் வைக்கிறதுலேருந்து, நம்ம டிவி ரிமோட்டில் ஏசி ரிமோட்டில் இருக்கிறதுலேருந்து, இன்றைக்கி கார் பைக்ஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஹெட்லைட்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்இடி இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டயோட் இன் டுடேஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த எல்இடி என்னென்னா, இட் இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட், இட் இஸ் அ சேம் பிஎன் ஜங்ஷன் டயோட் பட் மேட் பை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், அவ்வளோதான். ஸோ அதே பிஎன் ஜங்ஷன் டயோட் தான். ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடை வந்து சிலிக்கான் ஆர் ஜெர்மானியமில் பண்ணியிருப்பாங்க. ஒரு பியூர் சிலிக்கான் லாட்டிஸோ ஆர் ஜெர்மானியம் லாட்டிஸோ எடுத்துகிட்டு அதில் வந்து இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ட்ரைவேலண்ட்னா பி டைப், பென்டாவேலண்ட்னா என் டைப். அந்த 2 செமிகண்டக்டரையும் மிக்ஸ் பண்ணோம்னா சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் தான் 2 சைடுமே இருக்க போகுது. சிலிக்கான் பி டைப் செமிகண்டக்டர், சிலிக்கான் என் டைப் செமிகண்டக்டர், இந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா கிடைக்கிற டயோட் தான் ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட். இந்த சிலிக்கான் ஜெர்மானியம் மட்டும் இல்லாமல் காம்பவுண்டட் மெட்டீரியல்ஸால் க்ரியேட் பண்ணுற டயோட் தான் லைட் எமிட்டிங் டயோட். இந்த காம்பவுண்டட் மெட்டீரியல்ஸால் பண்ணுறனால இதை வந்து ஃபார்வர்ட் பயஸில் பண்ணால் லைட் எனர்ஜியை எமிட் பண்ணும். அதனால தான் நமக்கு லைட் கிடைக்கும். ஸோ ஹை லெவலில் லைட் எமிட்டிங் டயோட்னா இவ்வளோ தான். இட் இஸ் அ சேம் பிஎன் ஜங்ஷன் டயோட் பட் மேனுஃபேக்சர்ட் பை with some different materials so that it will emit light energy when it is in forward biased condition. ஸோ அவ்வளோதான் லைட் எமிட்டிங் டயோடில் டிஃப்ரென்ஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் இருக்கும். ஸோ புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி இஸ் அ சேம், அதே மாதிரி தான் இருக்கும். பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயஸ்ட் கண்டிஷன். ஒரே நிமிஷம் புக் தாங்க. ஸோ அதே தான் இருக்கும். லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி இஸ் அ பிஎன் ஜங்ஷன் டயோட் which emits visible or invisible light when it is in forward biased condition அப்படின்னு சொல்லுவாங்க. விசிபிள் அண்ட் இன்விசிபிள் லைட் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒன்றும் இல்லை. விசிபிள் லைட்னா விப்ஜிஆர் அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற லைட் விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட் லைட்டோ அல்ட்ராவயலட் லைட்டோ இன்விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்இடி வந்து 2 லைட்டும் எமிட் பண்ணும். எய்தர் விசிபிள் லைட்டும் எமிட் பண்ணலாம் ஆர் இன்விசிபிள் லைட்டும் எமிட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல் which we use. நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னா இந்த லைட் எனக்கு கிடைக்கும், இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னா இந்த லைட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எல்இடியை பொறுத்த வரைக்கும். நமக்கு ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு பார்த்துருப்போம். வெரி ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் பார்க்குறப்பவே சிலிக்கானுக்கு வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும், ஜெர்மானியமுக்கு 0.7 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படின்னா என்னென்னா, ஒரு வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அவ்வளோ எனர்ஜியை ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பில் இருக்கிற அளவுக்கு எனர்ஜியை கெயின் பண்ணால் தான் அது வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ண முடியும், அப்போ தான் கண்டக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கலர் லைட் கிடைக்கும் எல்இடியிலேருந்து அப்படின்றது இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இவ்வளோ இருந்ததுன்னா எனக்கு இந்த கலர் லைட் கிடைக்கும், இவ்வளோ ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இருந்ததுன்னா இந்த கலர் லைட் கிடைக்கும்னு தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நமக்கு எமிட் ஆகிற கலர் லைட் கலர் வந்து ஃபர்பிடன் எனர்ஜி கேப் ஆஃப் த மெட்டீரியலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அது எப்படி அப்படின்றத ஜஸ்ட் பின்னாடி பார்க்கலாம். பட் ஹை லெவலில் இப்படி தான் இருக்கும். ஒரு சர்க்யூட் சிம்பிள் பார்த்தோம்னா எல்இடிக்கு ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு இப்படி இருந்திருக்கும். இது ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட். எல்இடிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட் 2 ஆரோ மார்க் இருக்கும். தே ரெப்ரசன்ட் லைட் எமிஷன்.
ஸோ எல்இடி என்ன பண்ணுன்னா ஃபார்வர்ட் பேஸில் பண்ணால் லைட் எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடணும் கரெக்டாக. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக 2 ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அதோட சர்க்யூட் சிம்பிளில் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடோடே. ஸோ இதுதான் இதோட சர்க்யூட் சிம்பிள். தென் இதோட ஒரு கமர்ஷியல் எல்இடியோட ஜஸ்ட் ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ. ஒரு எல்இடி எடுத்துகிட்டு அதை அப்படியே கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க உங்கள் புக்கில். ஒரு பி லேயர் இருக்கும், தென் ஒரு ஆக்டிவ் ரீஜன் இருக்கும், தென் ஒரு என் லேயர் இருக்கும். ஆக்டிவ் ரீஜன் இஸ் நத்திங் பட் டிப்ளீஷன் ரீஜன். ஸோ என் லேயர் இருக்கும், இதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கும், தென் இங்கேருந்து கேத்தோடு வரும், தென் இதுலேருந்து ஆனோடு வரும், தென் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கேஸில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இது டெர்மினல் பின்ஸ். ஸோ திஸ் இஸ் பி லேயர், திஸ் இஸ் ஆக்டிவ் ரீஜன், திஸ் இஸ் என் லேயர், திஸ் இஸ் சப்ஸ்ட்ரேட், திஸ் இஸ் கேத்தோட், திஸ் இஸ் ஆனோட். இது வந்து டெர்மினல் பின்ஸ். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கேஸ். ஸோ ஒரு கமர்ஷியல் எல்இடி வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம பார்த்துருந்தோம்னா தெரியும், காலேஜ் பண்ண பார்ப்பீங்க. இப்போ டிவி ரிமோட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக அப்படி ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அது வந்து. ஸோ இதில் வந்து ஸோ இந்த தியரியில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா the normal LED consists of P layer, N layer and substrate and it also consists of a transparent window to emit light in the desired direction அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டப்பில் இருக்கும், இதுலேருந்து லைட் எமிட் ஆகும். இந்த எமிட் ஆகிற லைட் வந்து இந்த கேஸை விட்டு வெளியில் போகணும். இது பிளாஸ்டிக் கேஸாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ இருக்கும். ஸோ அந்த விண்டோ வழியாக வந்து லைட் வந்து எமிட் ஆகி வெளியில் போகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கமர்ஷியல் எல்இடியோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். இப்போது எப்படி வந்து இது லைட் எமிட் பண்ணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். So far புரிஞ்சுதா? It's just a normal PN junction diode. Due to the type of material in which it is manufactured, it will emit light when it is in forward biased condition. அவ்வளோதான் எல்இடி பொறுத்த வரைக்கும். தென் ஒரு சர்க்யூட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. லைட் எமிட் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக 2 ஆரோ மார்க் வெளியில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். எமிஷன் அப்படின்றனால அது வெளியில் இருக்கும் பாயிண்ட் பண்ணி. தென் அதோட கிராஸ் செக்ஷனல் வியூ காமிச்சிருப்பாங்க. பி லேயர், என் லேயர், ரெண்டுத்துக்கு நடுவில் ஆக்டிவ் ரீஜன் இருக்கும், அப்புறம் சப்ஸ்ட்ரேட் இருக்கும், கேத்தோட ஆனோடு இருக்கும். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கேஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ இருக்கும். ஸோ தட் எமிட் ஆகிற லைட் வந்து வெளியில் டிசைட் டைரக்ஷனில் மூவ் ஆகிறதுக்காக. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனை திரும்ப ஒரு ரிவிசிட் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதோட ஒர்க்கிங்கும் இருக்கும். ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் எடுத்துக்கிட்டோம்னா பிஎன் இட்ஸ் பி டைப் செமிகண்டக்டர், இது வந்து என் டைப் செமிகண்டக்டர். பி டைப்பில் எது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்? ஹோல்ஸ். வேலன்ஸ் பேண்டில் இருக்க ஹோல்ஸ் கரெக்ட் தானே? ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்டில் தானே இருக்கும். ஸோ பி டைப்பில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், வேலன்ஸ் பேண்டில் இருக்க ஹோல்ஸ். என் டைப்பில் எது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கண்டக்ஷன் பேண்டில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கரெக்டாக. ஸோ இதில் ஒரு டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகும் டியூ டு டிஃப்யூஷன். இந்த ரெண்டு பி டைப்பையும் என் டைப்பையும் ஜாயின் பண்ணோம்னா, ஸோ பி சைடில் நெகட்டிவ் அயனும் நெகட்டிவ் போரான் அயனும், என் சைடில் பாசிட்டிவ் பாஸ்பரஸ் அயனும் கிடைக்கும். இப்படி இருக்கும் கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம்னா, தட் இஸ் பி டைப்பை பாசிட்டிவ் டெர்மினல்லையும் என் டைப்பை நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணோம்னா, இந்த சைடு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த சைடு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹோல்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை புஷ் பண்ணும் டுவார்ட்ஸ் ஜங்ஷன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கிற நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணும் ஜங்ஷன் டுவார்ட்ஸ். கரெக்டாக இப்படி தான் பார்த்துருந்தோம். ஸோ
இங்கே கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற ஹோல்ஸும் ரெண்டுத்தையும் ஜங்ஷன் டுவார்ட்ஸ் புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணி ஜங்ஷனை கிராஸ் பண்ணிச்சுனாலே கரண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இது கூடவே இன்னொரு எஃபெக்ட் நடக்கும். நம்ம பிரேக் டவுன் படிக்கிறப்போ பார்த்துருந்தோம், நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சர்டன் கரண்ட்டுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணால் ஓவர் ஹீட் ஆகிடும், டயோடு வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சர்டன் கரண்ட்டுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணால் ஓவர் ஹீட் ஆகும். பட் ஒரு நார்மல் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கப்போவே அதில் வந்து ஹீட் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அந்த ஹீட்டை வந்து அந்த டயோடால் வித்ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சர்டன் கரண்ட் மேலே ஃப்ளோ ஆனிச்சுனா தான் நமக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகி டயோடு வந்து டேமேஜ் ஆகிடும். புரியுதா? ஸோ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் இந்த மாதிரி கேரியர்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணுச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த தியரி. இது கூடவே ஹீட் எனர்ஜியும் லிபரேட் ஆகும். புரியுதா? எனிதிங் நீங்கள் வந்து ஒரு ரப் பண்ணி பாருங்களேன், ரப் பண்ணாலே இது ஹீட் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ இந்த இடத்துல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கிராஸ் ஆகிறதுனால கரண்ட் ஃப்ளோ ஆகிறது நமக்கு தெரிஞ்சது. கூடவே ஹீட் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறது ஒரு சர்டன் ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா இந்த ஹீட் ஓவர் ஹீட் ஆகி டயோடு வந்து டேமேஜ் ஆகிடும். இதே ஹீட் எனர்ஜி எல்இடியில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்னால லைட் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த எப்படி ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா, நமக்கு வந்து கண்டக்ஷன் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலன்ஸ் பேண்டுன்னு வச்சுக்கோங்க. வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இப்போ இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராம் படிக்கிறப்ப பார்த்துருந்தோம். இதில் இருக்க ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகணும்னா இட் ஹாஸ் டு கெயின் சஃபிஷியன்ட் எனர்ஜி. இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு எனர்ஜியை வந்து இந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணால் தான் இது இங்கேருந்து இங்கே மூவ் ஆக முடியும். கரெக்ட் தானே? அப்படி தானே படிச்சிருந்தோம். இதே இந்த இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸும் இங்கே வேலன்ஸ் பேண்டில் இருக்க ஹோல்ஸும் ஜங்ஷனை கிராஸ் பண்ணுது. ஸோ கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்டில் இருக்க ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும் ஜங்ஷனை கிராஸ் பண்ண உடனே. விச் மீன்ஸ் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற ஒரு ஹோல் கூட ரீகம்பைன் ஆகும். விச் மீன்ஸ் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்டுக்கு வரும். நம்ம எனர்ஜி பேண்ட் டயக்ராம் படிக்கிறப்போ வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகணும்னா அது ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அளவுக்கு எனர்ஜியை கெயின் பண்ணால் தான் மூவ் ஆக முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஃபார்வர்ட் பயாசிங்னால இந்த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ரெண்டு சைடும் கிராஸ் பண்ணுறதுனால என் சைடில் இருக்கக்கூடிய கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ் பி சைடில் இருக்கக்கூடிய வேலன்ஸ் பேண்டில் ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். விச் மீன்ஸ் கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா இது இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். கரெக்ட் தானே? ஸோ இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்கோம். அதே எனர்ஜியை இங்கேருந்து இங்கே வரப்போ அது ரிலீஸ் பண்ணிவிடும். கரெக்டாக? அந்த எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜியாக நமக்கு வரும் இன் கேஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். வேரஸ் இன் கேஸ் ஆஃப் LED or light emitting diode, due to the material we have used, the light energy வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சுதா? ஒர்க்கிங் ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சேம் தியரி வந்து ஃபார்வர்ட் பயாசிங்கில் டியூ டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஹோல்ஸ் ஜங்ஷன் புஷ் பண்ணும், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணும். இதனால் கரண்ட் ஃப்ளோ ஆகுன்றதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த கரண்ட் கூடவே இன்னொரு எஃபெக்ட் எனர்ஜி கூடவே ரிலீஸ் ஆகும், ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இன் கேஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஏன்னா இங்கே கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து எலக்ட்ரான் வந்து கீழே வேலன்ஸ் பேண்டு மூவ் ஆகிறனால இது ஒரு சர்டன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜின்ற ஃபார்மில் இருக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடில். லைட் எமிட்டிங் டயோடில் டியூ டு த மெட்டீரியல் வி ஹவ் யூஸ்ட் அது லைட் எனர்ஜியாக எமிட் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? Now, light energy is also called as photon energy, energy of photons அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் ஃபோட்டானோட எனர்ஜியை நம்ம வந்து E is equal to h nu அப்படின்னு சொல்லலாம். 7th லெசனில் இருக்கும் இந்த ஃபார்முலா. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் E is equal to h into nu அப்படி இருக்கும். ஸோ இதில் ஈன்றது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. which is equal to 6.626 into 10 to the power minus 34 joules second வரும். நியூன்றது frequency of the light. இது கான்ஸ்டன்ட், திஸ் இஸ் வேரியபிள். லைட்டோட ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி நியூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி எனர்ஜி வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும் ஃபோட்டானோட எனர்ஜி. புரியுதா? ஸோ ஒரு சிங்கிள் ஃபோட்டானோட எனர்ஜி வந்து E is equal to h nu சொல்லுவாங்க. லைட் இஸ் நத்திங் பட் ஃபோட்டான்ஸ். ஸோ அதனால் இங்கே லைட் எனர்ஜி ரிலீஸ் ஆனிச்சுன்னா E is equal to h nuன்ற எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு என்னது ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பாக இந்த கேப் ரெண்டு இருக்கிறது. ஸோ அப்போ we can say that Eg is equal to h nu. எழுதலாமா? ஃபைன். கூடவே இன்னொரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா அதையும் இது கூட அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரிசல்டன்ட் EG is equal to hc by lambda அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும்ன்றதை இப்போ பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்.
கரெக்டாக? இது தெரியும் தானே, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே இது. இங்கேருந்து நம்ம பெரம்பலூருக்கு வந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 1 ஹவரில் போயிருந்தோம் அப்படின்னா 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு டைம் வந்து 1 ஹவரில் போயிருந்தோம்னா ஸ்பீடு வந்து 30/1 which is equal to 30 km/h. அவ்வளோ ஸ்பீடில் நம்ம ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த கேஸ் ஆஃப் லைட்டில் எப்படி இருக்கும்னா லைட் வந்து இந்த மாதிரி தான், அப்படி இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் லைட் வந்து. ஸோ இதை லைட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா ஸ்பீடு எஸ்ஸை வந்து சின்னு சொல்லுவாங்க. சி இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆஃப் லைட் which is constant. We know that 3 × 10⁻⁸ meter/second velocity of light வந்து ஒரு செகண்டுக்கு 3 lakh kilometers ட்ராவல் ஆகும் லைட் வந்து. 3 lakh kilometers 3 lakh kilometers 3 lakh kilometers. ஒரு லைட் அப்படி லேசர் லைட் அப்படி பாயிண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் அ செகண்ட் 3 lakh kilometers ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் which is constant 3 × 10⁻⁸ meter/second. ஸோ அது வந்து சின்னு சொல்லுவாங்க. தென் டி இஸ் வேவ் லென்த், டிஸ்டன்ஸ் டின்றது. கரெக்டாக? வேவ் லென்த்ன்றது என்னென்னா ஒரு சிங்கிள் வேவோட லென்த் தான், டிஸ்டன்ஸ் தான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் வேவ் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட். கரெக்ட் தானே? தென் டைம்னே வச்சுக்கோங்க. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் டிவைடட் பை டைம். நவ் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/time. ஏன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நான் சொல்லியிருந்தேன் ஒரு 50 Hz ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பர் செகண்டுக்கு இந்த மாதிரி 50 சைக்கிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இட் இஸ் பர் செகண்ட். இதோட யூனிட்டே ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டே ஹர்ட்ஸ்னு ஒன்று எழுதலாம், ஏன்னா அதை கண்டுபிடிச்ச ஒரு ஹர்ட்ஸ்ன்றனால. ஆர் செகண்ட் -1 எழுதுவாங்க which is 1/time. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் 1/time. பர் செகண்டுக்கு எவ்வளோ சைக்கிள் போகுது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ இதை 1/tக்கு பதிலாக இந்த இடத்துல நியூன்னு எழுதணும்னா சி கேன் பி ரிட்டன் as lambda into நியூ. கரெக்டாக எழுதலாம் அப்படி? ஸோ அப்போ இதுலேருந்து நியூ எழுதணும்னா நியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை லாம்டா. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூட் 2 in 1. We will get Eg is equal to hc divided by lambda. கரெக்டா? கிடைக்குமா அப்படி? இதில் hன்றது என்னது? Planck's constant which is 6.626 × 10⁻⁻34 joule second. C velocity of light. velocity of light which is 3 × 10⁸ meter/second. ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். கரெக்ட் தானே? இது என்னது? லாம்டான்றது வேவ் லென்த் ஆஃப் த லைட். லாம்டா தானே பார்த்துருந்தோம். வேவ் லென்த் ஆஃப் த லைட் ஒரு சிங்கிள் வேவோட லென்த் தான் வேவ் லென்த்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வேவ் லென்த் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, லைட் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஹெச்சும் கான்ஸ்டன்ட், சியும் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணோம்னா இஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/λன்னு சொல்லலாம். புரியுதா? இது ரெண்டு தான் வேரியபிள் காம்பனண்ட். ஃபார்வர்டன் எனர்ஜி கேப் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆல்சோ வேவ் லென்த் வந்து லைட்டுக்கு பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். மற்ற ரெண்டும் கான்ஸ்டன்ட், ஹெச்சும் சியும். புரியுதா? ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது சொல்கிறப்ப சொல்லியிருந்தேன், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு பேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜெர்மானியம் எடுத்தோம்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும் ஃபார்வர்டன் எனர்ஜி கேப்பு. அதே சிலிக்கான் எடுத்தோம்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இதே மாதிரியே ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஃபார்வர்டன் எனர்ஜி கேப் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பேஸ் பண்ணி ஃபார்வர்டன் எனர்ஜி கேப் சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி நமக்கு டிசைர்டு கலர் ஆஃப் லைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? அது ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் தான். இஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/λன்றனால. வேவ் லென்த்துக்கு இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஃபார்வர்டன் எனர்ஜி கேப். வேவ் லென்த்தை பேஸ் பண்ணி தான் லைட்டோட கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அகைன் 5th லெசனில் இதை படிச்சிருப்போம். இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, உங்கள் புக்கில் இருக்காது. ஸோ ஃபைனலாக எழுதிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை கண்டினியூ பண்ணிடுறேன். வேவ் லென்த் ஆஃப் த லைட், நமக்கு வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கும். nanometerலேருந்து 400 nanometer வரைக்கும் அல்ட்ரா வயலட், தென்
400 to 425 violet, then 425 to 450 indigo, 450 to 500 blue, 570 green, 590 yellow, 610 orange, 750 red, greater than red, infrared, visible light. ஃபிஃப்த் லெசனில் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து வேவ்லென்த். இது வந்து அதாவது 10 நானோமீட்டர்லேருந்து 400 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிற வேவ்லென்த்தோட லைட்டோட இருக்கிற வேவ்லென்த்தோட லைட் வந்து அல்ட்ரா வயலட் லைட்டாக இருக்கும். ஃப்ரம் 400 நானோமீட்டர் டு 425 நானோமீட்டர் வேவ்லென்த் இருந்ததுன்னா அந்த லைட் வயலட் கலரில் நமக்கு தெரியும். அதே 425 டு 450 நானோமீட்டர் இருந்ததுன்னா இண்டிகோ கலரில் தெரியும். 450 டு 500 நானோமீட்டர் இருந்தால் ப்ளூ கலரில் தெரியும். 500 டு 570 நானோமீட்டர் இருந்தால் க்ரீன் கலரில் தெரியும். 570 டு 590 எல்லோ கலரில் தெரியும். 590 டு 610 ஆரஞ்சு கலரில் தெரியும். 610 டு 750 ரெட் கலரில் தெரியும். ஒன்ஸ் 750 நானோமீட்டர் கிராஸ் ஆகிடுச்சுன்னா வேவ்லென்த்து தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ராரெட். அதை நம்மளால் ஒன் செகண்ட் பார்க்க முடியாது. ஒன்லி இந்த ரீஜன் தான் 425 டு 750 நானோமீட்டர் இருக்கிற வேவ்லென்த் இருக்கிற இந்த ரீஜன் ஆஃப் லைட்டை தான் விசிபிள் லைட் நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும். புரியுதா? ஸோ இந்த வேவ்லென்த் இருந்ததுன்னா இந்த கலர் ஆஃப் லைட் நமக்கு கிடைக்கும்ன்றது தெரியுது இதிலேருந்து. ஸோ அப்போ நமக்கு வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இஜி அப்படின்றனால நமக்கு இஜியும் வந்து கலர் ஆஃப் லைட்டை டிட்டர்மைன் பண்ணும். கரெக்ட் தானே? ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பேஸ் பண்ணி அதோட ஃபர்பிடன் எனர்ஜி கேப் பேஸ் பண்ணி நமக்கு டிசைர்ட் கலர் ஆஃப் லைட்டை வந்து நம்மளால் அப்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க புக்கில் ஒரு 4 எலமெண்ட் சொல்லியிருப்பாங்க. கேலியம், கேலியம் ஆர்சினைட் பாஸ்பேட் GaSP செமிகண்டக்டர் அந்த மெட்டீரியலில் பண்ணோம்னா எல்இடியை நமக்கு we will get a wavelength of light around 610 to 750 நானோமீட்டர் வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட் கிடைக்கும். ஹென்ஸ் நமக்கு ரெட் கலர் லைட்டாக கிடைக்கும். அதே மாதிரியே சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேவ்லென்த் அதோட ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பால் நமக்கு கிடைக்கிற வேவ்லென்த் வந்து ஆல்மோஸ்ட் 450 to 500 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். அதனால் நமக்கு ப்ளூ கலரில் தெரியும். அதே மாதிரி அலுமினியம் கேலியம் பாஸ்பைடுக்கு க்ரீன் கலர் லைட் கிடைக்கும். கேலியம் இண்டியம் நைட்ரைடுக்கு வந்து ஒயிட் கலர் லைட் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்லி இந்த ஃபார்முலா மெயினாக 2 தான். ஃபர்பிடன் எனர்ஜி கேப் ஃபார் ஃபோட்டானுக்கு வந்து எனர்ஜி வந்து h நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நியூ கேன் பி ரிட்டன் as c by lambda. ஸோ அதை அப்படி எழுதினோம்னா இதில் ஹெச்சும் சியும் கான்ஸ்டன்ட். ஸோ இஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த் ஆஃப் த லைட். தென் இதோட அப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ரைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு.
கொஞ்சம் குயிக்காக. தென் இதோட அப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டயோடு இன்னைக்கு எல்இடி தான் வந்து. ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிமோட் டிவைசஸில் டிவி ரிமோட்லேயோ ஏசி ரிமோட்லேயோ இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்ஃப்ராரெட் வந்து எமிட் பண்ணும். அதில் வந்து டிவி ரிமோட்லேயோ ஏசி ரிமோட்லேயோ. அதனால தான் நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அதுலேருந்து போகிற லைட்லாம் நமக்கு தெரியாது. அது இன்விசிபிள் லைட்டாக இருக்கும். பட் இட் டஸ் இட்ஸ் பர்பஸ். அது என்ன பண்ணுமோ சேனல் சேஞ்ச் பண்ணுமோ என்ன பண்ணுமோ டிவி ரிமோட்டும் அந்த டெலிவிஷனும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் அந்த லைட்னால். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் டிராஃபிக் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிராஃபிக் சிக்னல் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் இருக்கும். அந்த ரெட் கலர் லைட்குள்ளார பார்த்தீங்கன்னா சின்னதாக நிறைய சின்ன லைட்ஸ் இருக்கும். அது எல்லாமே எல்இடி தான். ஃபுல்லாக ரெட் கலர் எல்இடியை நிறைய அதுக்குள்ளார வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே க்ரீன் கலர், அதே மாதிரியே எல்லோ கலர் இருக்கும். தென் ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 7 செக்மெண்ட் டிஸ்பிளேனா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். டிஜிட்டல் வாட்சஸில் பார்த்துருப்பீங்க. நமக்கு அனலாக் வாட்சில் பார்த்தோம்னா சிம்பிளாக அப்படியே ஒரு ரவுண்ட் கிளாக் இருக்கும். அதில் அப்படியே ஒரு நீடில் இப்படி போயிட்டே இருக்கும். அதுவே டிஜிட்டல் வாட்சில் பார்த்தோம்னா நமக்கு டைம் இப்படி வரும். அதாவது 10:30 AM, 10:30 PM. இதுதான் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேமாங்க. 1 2 3 4 5 6 7. இந்த 7 செக்மெண்ட், இந்த 7 லைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம 0 to 9 எந்த நம்பர் வேணாலும் இதில் ட்ரா பண்ணிடலாம். கரெக்ட் தானே? 0னா இதை எடுத்துகிட்டா 0, 5னா இதையும் எடுத்துகிட்டா 5. தப்பா, சாரி, இதை எடுத்துகிட்டா 5. ஸோ அதே மாதிரி ஸோ 0 to 9 எந்த நம்பர் வேணாலும் இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் இதையும் வந்து எல்இடி யூஸ் பண்ணி பண்ணலாம். தென் நமக்கு காரில் ஹெட்லைட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் கூட எல்இடிஸ் வந்துருச்சு. இப்போது நமக்கு பார்க்குற டியூப் லைட்டோ அல்லது வந்து சின்னதாக இருக்கிற அந்த நார்மல் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ட்ரெடிஷ்னல் அந்த குண்டு பல்போ எல்லாத்தையுமே இப்போ எல்இடிஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. பிகாஸ் தே கன்சியூம் லெஸ் பவர் அண்ட் ப்ரொவைட் பிரைட் லைட்டுன்றனால இன்றைக்கி நிறைய இடத்துல எல்இடிஸ் வந்துருச்சு. இதுதான் எல்இடி. புரியுதா? டவுட் இல்லையே? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டுக்கு இவ்வளோ டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது ஃபோட்டோ டயோடுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். சம் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க யாராவது. ஓகே, ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைடை யூஸ் பண்ணால் ரெட் கலர் லைட் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? ஸோ அது எப்படின்றத ஜஸ்ட் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இப்போ, அவ்வளோதான். ஸோ ஒரு கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைடு யூஸ் பண்ணி ஒரு லைட் எமிட்டிங் டயோட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைடோட ஃபர்பிடன் எனர்ஜி கேப் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 1.875 எலக்ட்ரான் வோல்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன வேவ் லென்த்தில் லைட் எமிட் ஆகும் அண்ட் அந்த லைட் வந்து என்ன கலரில் இருக்கும், இதான் கொஸ்டின். கரெக்டாக? ஸோ வி நோ தட் இஜி ஆஃப் gallium arsenide phosphide is 1.875 875 electron volt. புக்லேயே வந்து டேக் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் as 6.6 into 10 to the power minus 34 ஜூல் செகண்ட்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஃபைன். ஒரே ஃபார்முலா. EG is equal to வேவ் லென்த்தையும் ஈஜையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா. இஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த். கரெக்டாக? இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணோம்னா இஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு சி டிவைடட் பை லேம்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் நமக்கு வந்து லேம்டா தான் வேணும். கரெக்டாக? என்ன வேவ் லென்த்துன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன வேவ் லென்த்துன்னு தெரிஞ்சதுன்னா என்ன லைட்டுன்றதை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ லேம்டாக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா
hc divided by eg அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக இன்னொரு பாயிண்ட்டு, h அப்படின்றது 6.6 into 10 to the power minus 34 joules second இருக்குது. ஜூல்ஸ் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் எனர்ஜி. ஜூல்ஸ்ன்றது எனர்ஜியோட ஒரு யூனிட். புரியுதா? இங்கே எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது ஃபர்பிடன் எனர்ஜி கேப்போட யூனிட். கரெக்டாக? ஸோ எலக்ட்ரான் வோல்ட்னு ஒரு யூனிட்டும் ஜூல்னு ஒரு யூனிட்டையும் வச்சு நம்ம சம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. எப்போவுமே 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் சம்மை சால்வ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டிஸ்டன்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்டன்ஸை கிலோமீட்டர்லேயும் ஒரு டிஸ்டன்ஸை வந்து மீட்டர்லேயும் வச்சு போட்டோம்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்குமா? 1000 கிலோமீட்டர் மைனஸ் 1 மீட்டர் என்ன ஆன்சரு? ஸ்ட்ரைட்டாக 999 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 கிலோமீட்டர். சாரி, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். ஸோ 1 மீட்டர் மைனஸ் 1000 கிலோமீட்டர். கன்ஃபியூஸ் பண்ணல. ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அதை சேம் யூனிட் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சம்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். புரியுதா? ஸோ இங்கே எலக்ட்ரான் வோல்ட்ன்றது எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான், ஜூலும் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். ஸோ எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுற 2 டிஃப்ரெண்ட் யூனிட் சம்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு யூனிட்க்கு அதை கன்வெர்ட் பண்ணணும். 1 electron volt is equal to 1.6 into 10 to the power minus 19 joules. So இப்போ சேம் யூனிட் கன்வெர்ட் பண்ணோம்னா we will get Eg is equal to 1.875 into 1.6 into 10 to the power minus 19 joules. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. H என்னது? 6.6 into 10 power minus 34. C என்னது? C is velocity of light, which is 3 into 10 to the power 8 meter per second. So 3 into 10 power 8 whole divided by Eg 1.875 into 1.6 into 10 power minus 19. கரெக்டா? ஸோ இந்த 10 பவர்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம்னா 10 பவர் மைனஸ் 34 into 10 பவர் 8 எவ்வளோ வரும்? 10 பவர் மைனஸ் 26 வருமா? தென் 10 பவர் மைனஸ் 26, 10 பவர் மைனஸ் 19. ஸோ ஃபஸ்ட்டு 10 பவர்ஸை சால்வ் பண்ணோம்னா we will get lambda is equal to 6.6 into 3 into 10 power minus 26 whole divided by 1.875 into 1.6 into 10 power minus 19. இந்த 10 power minus 19 மேலே போணுச்சுன்னா 10 power plus 19 போகும். 10 power minus 26 into 10 power plus 19 கேன்சல் ஆனால் 10 power 7 வரும். கரெக்ட் தானே? ஸோ lambda is equal to 6.6 into 3 into 10 power 7 whole divided by 1.875. இது ஃபைனலாக சால்வ் பண்ணால் சாரி 10 power minus 7. ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன்லாம் பார்த்துக்குவீங்கல்ல, 6.6 into 3 divided by 1.875. அது ஃபைனலாக சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6.6 into 10 to the power minus 7 கிடைக்கும். 10 power minus 7 மீட்டர்னு வரும். This can be written as 660 நானோமீட்டர்னு எழுதலாம். Or 660 into 10 to the power minus 9. ஃபைனலாக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்ம வந்து யூஸ்வலாக வேவ் லென்த் வந்து நானோமீட்டர்லேயோ ஆர் ஆங்ஸ்ட்ராம்லேயோ வந்து எழுதுவாங்க. ஆங்ஸ்ட்ராம்னா 10 to the power minus 10, நானோனா 10 power minus 9. நமக்கு இந்த வேவ் லென்த்துக்கு இவ்வளோ ரேஞ்சுக்கு இவ்வளோ லைட் அப்படின்றதையும் நம்ம வேவ் லென்த் நானோமீட்டரில் தான் பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் கிடைக்கிற ரிசல்ட்டை நானோமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன லைட்டுன்றதையும் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபைனலாக இப்படி சப்போஸ் ரிசல்ட் கிடச்சிதுன்னா 10 power minus 7 கிடச்சிருக்குன்னா 10 power minus 9 மாற்றிக்கிட்டால் நானோமீட்டரில் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக 10 power minus 7 10 power 9 மாற்றுவாங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 600 6 into 10 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்ட் தானே? ஸோ இதே 0.06 6 into 10 power minus 2ன்னு எழுதலாம். கரெக்டா?
கரெக்ட் தானே? அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ டெசிமலுக்கு இந்த சைடில் ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கே மைனஸில் மேலே ஒன்று ரைஸ் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஜீரோவை கட் பண்ணோம்னா பாயிண்ட் இல்லாமல் ஜீரோவை கட் பண்ணால் பாசிட்டிவில் டென்ஸில் ரைஸ் ஆகும். டெசிமலுக்கு அந்த சைடில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா நெகட்டிவில் ஒரு 10ல் மேலே ரைஸ் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ 6.6 × 10⁻⁻7 66 × 10⁻⁻8 எழுதலாம், which can further be written as 660 × 10⁻⁻9 எழுதலாம். புரியுதா? ஸோ 10⁻⁻9 is nothing but nano. ஸோ wavelength is 660 nanometer. ஸோ அப்போ இது எந்த ரேஞ்சில் வரும்? From 610 nanometer to 750 nanometer red color light. கரெக்டா? ஸோ this is red light. அவ்வளோதான் சம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Okay, next topic, photodiode. Photodiode is exactly opposite to that of light emitting diode. So light emitting diode நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு ஃபார்வர்ட் பயஸ் பண்ணோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியால் லைட் எனர்ஜி கிடைக்கும், லைட்டை எமிட் பண்ணும். டியூ டு த டைப் ஆஃப் மெட்டீரியல் அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி சர்டைன் கலர் ஆஃப் லைட்டை வந்து அதை எமிட் பண்ணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஃபோட்டோடயோட் என்ன பண்ணோம்னா, டயோடில் லைட் எனர்ஜி லைட் ஃபால் ஆனதுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ லைட் எமிட்டிங் டயோடு வந்து கரண்ட்டை கொடுத்தோம்னா லைட் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார்வர்ட் பயஸில் பண்ணோம்னா லைட்டாக எமிட் பண்ணும். ஃபோட்டோ டயோடில் லைட் அது மேலே பட்டுச்சுன்னா கரண்ட்டை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதோட சர்க்யூட் சிம்பிள் கூட கிட்டத்தட்ட ஆப்போசிட் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட் மாதிரி இருக்கும். பி சைடு என் சைடு. எல்இடிக்கு ஆரோ வெளியில் போகும் சின்ஸ் இட் எமிட்ஸ் லைட். வேற ஃபோட்டோ டயோடுக்கு ஆரோ வந்து டுவார்ட்ஸ் டயோட்க்கு இருக்கும். ஏன்னா அதில் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுன்றதுனால. ஓகேவா? ரைட். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ் வந்து லைட் எமிட்டிங் டயோட ஃபார்வர்ட் பேஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ டயோட ரிவர்ஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றதெல்லாம் சேம், அதே டிட்டோ கான்செப்ட். அப்படியே புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A PN junction diode which converts an optical signal or light signal into electrical signal is known as photodiode. Thus, the operation of the photodiode is exactly inverse to that of an LED. Correct தானே? Photodiode works in reverse bias. அதை நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. So, the direction of the arrows indicates that the light is incident on the photodiode. LED எப்படி எமிட் ஆகிறத இண்டிகேட் பண்ணிச்சோ, photodiode இருக்கிற arrow வந்து லைட் அதில் இன்சிடென்ட் ஆகிறத இண்டிகேட் பண்ணுது. Then the device as usual consists of a PN junction semiconductor made of photosensitive material kept safely inside a plastic case. ஸோ நமக்கு எல்இடியில் வந்து ஒரு சர்டன் டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட நேச்சுரால் அதை வந்து லைட் எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ஃபோட்டோ டயோடில் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னா இட் வில் பி சென்சிட்டிவ் டு லைட், இட் வில் பி சென்சிட்டிவ் டு ஃபோட்டோ, விச் மீன்ஸ் இட் வில் பி சென்சிட்டிவ் டு லைட். அதாவது லைட் பட்டுச்சுன்னா அது வந்து அதுக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறனால தான் மெயினாக இது வந்து லைட்டை இன்சிடென்ட் ஆனிச்சுன்னா கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். So it is a device consists of a PN junction semiconductor as usual, but it is made of photosensitive material which is kept inside a safe plastic case. Now this plastic case also has a small transparent window. நமக்கு எல்இடிலையும் எப்படி ஒரு ஸ்மால் டிரான்ஸ்பரண்ட் விண்டோ இருக்குமோ, லைட் அதுலேருந்து எமிட் ஆன லைட்டு அதில் வந்து வெளியில் போகிறதுக்கு இந்த ஃபோட்டோ டயோட்லையும் சில பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட் விண்டோ இருக்கும். ஸோ தட் லைட் கேன் கம் இன்டு த டயோட், இன்டு த கேஸ் அண்ட் ஃபால் ஆன் த PN junction of the diode. Then photodiodes can generate current when the PN junction is exposed to light. So it is also called as light sensors அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் theory தான் ஒன்ஸ் அகைன். ஸோ அதில் லைட் பட்டுச்சுன்னா அது வந்து கரண்ட் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் கீழே வந்து அதோட ஆப்ரேஷனை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு வந்து லைட் எமிட்டிங் டயோட் பார்க்குறப்போ ஃபார்வர்ட் பயஸ் அப்ளை பண்ணோம்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணோம்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஜங்ஷன் கிராஸ் ஆகும். கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரான்ஸ் என் சைட்லேருந்து வேலன்ஸ் பேண்ட் ஹோல்ஸ் பி டைப் கூட ரீகம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்டுக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகிறதுனால இது ஒரு சர்டன் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எல்இடிக்கு. கரெக்டாக?
இங்கே அப்படியே ஆப்போசிட் என்ன பண்ணோம்னா, ஸோ ஒரு டயோட் ஃபோட்டோ டயோடில் ஒரு லைட் வந்து பட்டுதுன்னா, லைட் வந்து இன்சிடென்ட் ஆனிச்சுன்னா, இங்கே வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் இட் வில் கெயின் சஃபிஷியன்ட் எனர்ஜி, தென் இட் வில் எக்ஸைட் டு கண்டக்ஷன் பேண்ட். எனர்ஜி பேண்ட் டயக்ராம் படித்தப்போ இருக்கிற அதே தியரி தான். ஸோ வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகணும்னா இட் ஹேஸ் டு கெயின் சர்டன் எனர்ஜி. ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இருக்கிற அளவுக்கு எனர்ஜி அது கெயின் பண்ணால் தான் அது இங்கேருந்து இங்கே மூவ் ஆக முடியும். அதை எப்படி கெயின் பண்ணும் அப்படின்றதுக்கு 2 வே சொல்லியிருந்தோம் எனர்ஜி பேண்ட் கேப் படிக்கிறப்போ. ஒன்று டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் வரும்னு சொல்லியிருந்தோம், இன்னொன்று எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபோட்டோ டயோடில் லைட் ஃபால் ஆனிச்சுன்னா, சின்ஸ் தே ஆர் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ், லைட்டுக்கு அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதில் லைட் விழுந்ததுன்னா ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச் நியூ அப்படின்றது அதில் ஃபால் ஆனிச்சுன்னா, இந்த எனர்ஜியை இங்கே இருக்கிற வேலன்ஸ் பேண்ட் இருக்க எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு தட் வில் எக்ஸைட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஸோ வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆனிச்சுனாலே அங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி தான் இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடும், எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ லைட் பட எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட், எவ்வளோ ஸ்ட்ராங்கான லைட் அதில் படுதோ அவ்வளோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அங்கே இருக்கிற நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ண முடியும், நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் கிரியேட் ஆனப்போ நமக்கு ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ், ரிவர்ஸ் பயஸில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் கொடுத்தாலே போதும், தட் கேன் டிரைவ் திஸ் சார்ஜ் கேரியர்ஸ் டுவார்ட்ஸ் த ஜங்ஷன். ஸோ நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பெருசாக தேவையில்லை, ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வோல்டேஜ் கொடுத்தாலே போதும், அது வந்து இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸை வந்து ஜங்ஷனுக்கு டுவார்ட்ஸ் மூவ் பண்ணும், அதனால் கண்டக்ஷன் நடக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடச்சிரும். ஸோ சிம்பிளி ஒரு லைட் ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச் நியூ வந்து இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ டயோடில் இன்ஸ்டன்ட் ஆனிச்சுன்னா, வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு, ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இருக்கிற அளவுக்கு எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு தட் கேன் மூவ் டு கண்டக்ஷன் பேண்ட். இது கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகிறனால இங்கே ஒரு ஹோல் கிரியேட் ஆகிடும், இந்த மாதிரி எலக்ட்ரான் ஹோல் பார்ஸ் கிரியேட் ஆகும். எவ்வளோ ஸ்ட்ராங்கான லைட் ஃபால் ஆகுதோ அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பார்ஸ் கிரியேட் ஆகும். தென் ஒன்ஸ் வி சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணாலே போதும், இந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஜங்ஷன் டுவார்ட்ஸ் மூவ் ஆகிடும். ஸோ கண்டக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் எந்த லைட்டுமே இதில் ஃபால் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயும் அதில் வந்து ஸ்மால் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஏன்னா இது ஆல்ரெடி ரிவர்ஸ் பயஸில் இருக்குது. ரிவர்ஸ் பயஸில் இருந்தால் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஜங்ஷனை நேச்சுரலாக மூவ் பண்ண முடியும், அதனால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு நம்ம படிச்சிருந்தோம். கரெக்டாக? பட் தட் இஸ் ஒன்ஸ் அகைன் சின்ஸ் தே ஆர் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், they are usually small in number, ஸோ அதனால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும், அதனால் அது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு ஃபோட்டோ டயோடில் in the absence of light, if the current flows, we call that current as dark current அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃபோட்டோ டயோட் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக இருக்கும் அது வந்து when the incident light is zero, there exists a reverse current which is almost negligible, but the reverse current in the absence of any incident light or in the when the incident light is zero, we call that current as dark current அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான் ஃபோட்டோ டயோட். Then finally solar cells. குயிக்காக முடிச்சிடலாம். சோலார் செல்ஸ் ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, எக்ஸாக்ட் ஃபோட்டோ டயோட் தான். அதில் ஒரு சின்னதாக டிஃப்ரென்ஸ் என்னென்னா பயாசிங் கொடுக்க மாட்டாங்க, அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் கரண்ட் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் தியரி. ஒர்க்கிங் வைஸ் பார்த்தா சோலார் செல்ஸ்க்கும் ஃபோட்டோ டயோட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். பட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா உங்கள் புக்கில், சோலார் செல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் photovoltaic cell converts light energy directly into electricity or electric potential difference. நமக்கு வந்து இதில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணோம். தட் இஸ் ஃபோட்டோ டயோடில் பார்த்தோம்னா லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் சோலார் செல் ஆர் ஃபோட்டோவோல்டாயிக் செல்லில் வந்து லைட் எனர்ஜி டேரெக்டாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக அது வந்து கன்வெர்ட் பண்ணிவிடும் பை ஃபோட்டோவோல்டாயிக் எஃபெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் அகைன் இட் இஸ் ஆல்சோ எ பேசிக் PN ஜங்ஷன் விச் ஜெனரேட்ஸ் EMF when solar radiation falls on the PN junction. அதுதான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிட்டத்தட்ட டயோடு, ஃபோட்டோ டயோடெலாம் வந்து ஒரு PN ஜங்ஷனை பயாசிங்கில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும். இதில் எந்த பயாசிங்கும் இருக்காது. இது வந்து ஒரு PN ஜங்ஷன் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து. ஸோ இந்த PN ஜங்ஷனில் நமக்கு ஒரு சோலார் ரேடியேஷன் ஃபால் ஆனிச்சுன்னா அதில் வந்து EMF ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும் சோலார் செல் பொறுத்த வரைக்கும். இதில் 2 types ஆஃப் செல்ஸ் இருக்குது. P டைப் சோலார் செல், N டைப் சோலார் செல் அப்படின்னு இருக்குது. ஒன்றும் இல்லை, ரெண்டுமே வந்து PN ஜங்ஷன் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு P டைப் சோலார் செல்லுக்கு தான் கீழே வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஒரு P டைப் சோலார் செல்லில் எப்படி இருக்கும்னா ஒரு P டைப் சிலிக்கான் பேஸ் இருக்கும்.
தென் இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரீம்லி தின் N டைப் சிலிக்கான் இருக்கும். தென் இந்த P டைப்போட இன்னொரு சைடில் மெட்டலால் ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஃபார்ம்ஸ் அஸ் பேக் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த PN ஜங்ஷனுக்கு சப்போஸ் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் பின்னாடி நம்ம தேவைப்பட்டதுன்னா கொடுக்கணும்னா இந்த இடத்துலேருந்து தான் பேக் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் எடுப்பாங்க. அதே மாதிரியே N டைப்புக்கு மேலே சில மெட்டல் கிரிட்ஸை டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் திஸ் ஃபார்ம்ஸ் அஸ் ஃப்ரண்ட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த டாப் ஆஃப் சோலார் செல்லை ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் டஃப் அண்ட் கிளாஸில் கோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த சோலார் செல்லை ஒரு பாலிமர் பேக் ஷீட்டால் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஒரு சோலார் செல் இருக்கும். சோலார் செல்லில் P டைப் சோலார் செல் இது. ஸோ அதில் ஒரு P டைப் சிலிக்கான் பேஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு தின் N டைப் சிலிக்கான் இருக்கும். தென் இந்த P டைப் சிலிக்கானோட அதர் சைடில் ஒரு மெட்டல் கோட் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஃபார்ம்ஸ் அஸ் பேக் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட். அண்ட் N டைப்புக்கு மேலே மெட்டல் கிரிட்ஸை டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஃபார்ம்ஸ் ஃப்ரண்ட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட். நமக்கு தேவைப்பட்டதுன்னா இதிலேருந்து தான் லோட் எடுப்பாங்க. இப்படி இருக்கும். தென் டாப் ஆஃப் சோலார் செல்லை ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் ஒரு ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்கில் கவர் பண்ணியிருப்பாங்க. தென் பாட்டம் ஆஃப் த சோலார் செல்லை ஒரு பாலிமர் பேக் ஷீட்டால் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான். தியரட்டிக்கலி இது ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் அகைன் இதில் சோலார் ரேடியேஷன் பட்டுச்சுன்னா இந்த PN ஜங்ஷனில் நமக்கு ஒன்ஸ் அகைன் இந்த வேலன்ஸ் பேண்ட் இருக்க எலக்ட்ரான்ஸ் சர்டன் எனர்ஜியை கெயின் பண்ணும். ஸோ அதனால் கெயின் பண்ணுறனால அது கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ நமக்கு ஒரு PN ஜங்ஷன் தான் இது. இந்த எக்ஸ்டர்னல் பயாசிங்கும் கிடையாது. இப்படி ஒரு ஜங்ஷனாக இருக்கும். இந்த ஜங்ஷனில் நேச்சுரலி டிஃப்யூஷனால் பக்கத்தில் டிஃப்யூஷன் ரீஜன் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு சோலார் லைட் இதில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இங்கே இருக்கிற இந்த வேலன்ஸ் பாண்ட் கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி நிறைய வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டக்ஷன் எலக்ட்ரானுக்கு மூவ் ஆகும். பட் இந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் தள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரான்ஸ் இது P இது N அப்படின்னா இங்கே ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என் சைடில் எலக்ட்ரான் இதை இந்த சைடுக்கும் இங்கே ஃபார்ம் ஆகிற ஒரு ஹோலை இந்த சைடுக்கும் இது புஷ் பண்ணும் இந்த டிப்ளீஷன் ரீஜன் நேச்சுரலி அதில் ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும். பேரியர் பொட்டன்ஷியல் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ஆப்போசிட் சைட் ஜங்ஷனை கிராஸ் பண்ண விடாமல் அவே புஷ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இதில் சோலார் லைட் இதில் ஃபால் ஆன உடனே இங்கே சார்ஜ் கேரியர்ஸ் கிரியேட் ஆகும். பட் சின்ஸ் இந்த டிப்ளீஷன் ரீஜனுக்கு ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கனால அது டுவார்ட்ஸ் ஜங்ஷன்லேருந்து அவைக்கு புஷ் பண்ணி விட்டுரும் சார்ஜ் கேரியர்ஸை. ஸோ அதனால் எலக்ட்ரான்ஸ் N சைடுக்கும் ஹோல்ஸ் P சைடுக்கும் வந்துடும். ஸோ எலக்ட்ரான்ஸ் N சைடுக்கு வந்துச்சுன்னா திஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். கரெக்டாக? ஹோல்ஸ் P டைப் வந்துச்சுன்னா திஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் கிடைக்குது. ஸோ அதனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகிடும். திஸ் இஸ் நத்திங் பட் சோலார் செல். புரிஞ்சுதா? Large number of solar cells are connected in either series or parallel combination to form solar panels. Then large number of solar panels are connected together to form solar arrays அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த சோலார் எனர்ஜி கெயின் பண்ணுறது நிறைய இடத்துல இப்போது அல்டர்னேட்டிங் கரண்ட் சப்ளைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு இல்லாமல் சோலார் செல்லை வச்சு கரண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா மேலே அப்படி ப்ளூ கலர் ஷீட் மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சோலார் அரே ஆர் சோலார் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் தான் சோலார் செல்ஸ். புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ஸோ ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அவ்வளோதான். வித் திஸ் டயோட் சாப்டர் முடியுது. ஸோ ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸில் 3 இருக்குது. லைட் எமிட்டிங் டயோட், ஃபோட்டோ டயோட், சோலார் செல்ஸ். லைட் எமிட்டிங் டயோட் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஃபார்வர்ட் பயாஸில் கொடுத்தோம்னா சர்டைன் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதோட எனர்ஜி கேப் பேஸ் பண்ணி சர்டன் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை எமிட் பண்ணும். அதனால் சர்டன் கலர் ஆஃப் லைட் நமக்கு கிடைக்கும். அதே ஃபோட்டோ டயோடு அப்படியே ஆப்போசிட். நம்ம அதில் லைட் அது ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலால் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் லைட் விழுந்ததுன்னா நமக்கு ரிவர்ஸ் பயாஸில் இருக்கிறப்போ அதில் லைட் விழுந்ததுன்னா இட் வில் கிரியேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சின்ஸ் இட் இஸ் மேட் ஆஃப் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ன்றனால லைட் பட்ட உடனே எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட் மூவ் ஆகும். அதனால் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அதில் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த சோலார் செல்ஸ் ஒன்றும் இல்லை, சேம் தான். அதே சோலார் ரேடியேஷன் ஃபால் ஆனிச்சுன்னா இதில் எக்ஸ்டர்னல் பயாசிங் எதுவும் இருக்காது, ஒரு PN ஜங்ஷன் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதில் லைட் விழுந்ததுன்னா சேம் லைட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். இதனால் நமக்கு நிறைய சார்ஜ் கேரியர்ஸ் கிடைக்கும். பட் சின்ஸ் திஸ் இஸ் PN ஜங்ஷன் அண்ட் நோ எக்ஸ்டர்னல் பயாசிங், இந்த டிப்ளீஷன் ரீஜன் பொட்டன்ஷியல் பேரியர்னால
மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை ஆப்போசிட் சைடுக்கு வந்து புஷ் பண்ணிவிடும். ஸோ என் சைடுக்கு மோர் எலக்ட்ரான்ஸும் பி சைடுக்கு மோர் ஹோல்ஸையும் தள்ளிவிடும். அதனால் ஒரு சைடு நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் ஒரு சைடு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலும் வரும். அதனால் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நமக்கு கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான் சோலார் செல்ஸ். ஸ்டாப் பண்ணிவிடு.